جلا واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கனியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரம்லான் மாதத்தில் லுகர் தொழுகையை தொடர்ந்து சிறப்பு பயான் நிகழ்ச்சி நம்ம எல்லாம் ஒன்று திருத்திய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதில் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடர் தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாயகம் அவர்களுடைய நற்குணங்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் என்ன செய்தியை காண இருக்கிறோம் என்றால், பொதுவாக முஸ்லீமாக ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்கள் 5 கடமைகள், கலிமாவை ஏற்றுக்கொள்வார்கள், தொழுகை என்ற கூடிய அந்த வழக்கத்தை ஈடுபடுவார்கள், ரம்லான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும், சக்காத்தை கொடுக்கக்கூடியவராகவும், பொருளாதாரம் படித்தவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவராகவும் இந்த 5 கடமைகளை இன்றவாளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்லடியாராக இருப்பார்கள். அதே போன்று சின்ன சின்ன திகிர்களும் சரி, அமல்களும் சரி, இது போன்ற ஏராளமான மார்க்கம் சொன்ன பல அமல்களை செய்யக்கூடியவராக இருப்போம். ஆனால் நாம் செய்ய தவறிய ரசூல்லா அதை பெரிதளவாக செய்த ஒரு அமலை நம்ம தெரிந்தும் தெரியாதும், அதே போக அதோடைய பற்றியான ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் நாம் இருக்கிறோம். அது என்ன அமல் என்றால், நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு அமல். இந்த அமல் ரசூல்லா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அல்லாஹ் எப்படி இந்த அமலை பற்றி சொல்கிறாங்க, நம்ம எப்படி ஒரு திக்ர் செய்கிறோமோ, எப்படி நம்ம தொழுகிறோமோ, அதே போல தான் இந்த நோயாளியை நல விசாரிக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு உணவியர்களோ, நண்பர்களோ, அந்த நம்ம தெருக்காரங்களோ, இது போன்றவங்க ஒரு நோயாளிகளாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிலை இருக்கலாம். அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம எந்த அளவுக்கு அவங்கள போய் சந்தித்து ஆறுதலாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விதான். ஆனால் ரசூலா இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ரசூலாவுடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்தது. பொதுவாக இந்த ஒரு ஹதீஸ் ஒரு முஸ்லீமில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு அந்த ஹதீஸை பார்க்கறதுக்கு முன்னால் உதாரணம் சொல்லிக்கலாம். நம்ம உற்ற தோழர்களாக இருப்போம். ஒருவேளை நோயாளி நல விசாரிக்கிறா இருந்தால் உற்ற தோழராக இருப்பாங்க, இல்லைனா உறவினராக இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. இவங்கள மாதிரி ஆட்களை தான் நம்ம நல்லா விசாரிச்சிருப்போம். விசாரிக்க மாட்டோன்னு கிடையாது, சின்ன சின்ன நல்லா விசாரிச்சிருப்போம். ஆனால் ரசூலுல்லாவுடைய இந்த ஹதீஸ் எப்படி வரும்னா, ஒரு கிராமவாசி, அறிமுகம்லாம் கிடையாது, ஒரு கிராமவாசிகிட்ட போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா நல விசாரிக்க போகிறாங்க. அந்த ஹதீஸில் வரக்கூடியது அப்படியே தான் வருது. ஒரு கிராமவாசியை நோய் விட்டுறதாக ரசூலுல்லாவுக்கு செய்தி வருது. அந்த செய்தி வந்ததோட என்ன பண்ணுறாங்க, போய் சந்திக்கிறாங்க. அப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூட போகிறாங்க. கூட போகும்போது அந்த செய்தியை சந்திக்கும் போது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் இந்த துன்பத்துக்கு உங்களை என்ன பண்ணுவோம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இதற்கு பகரமாக தடைப்படுதுங்கிறாங்க. நோயாளி நல விசாரிக்கும் போது ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தை லா பக்ஷ தஹுருல் இன்ஷா அல்லாஹ், கவலைப்பட வேண்டாம், இது இறைவன் நாட்டத்தில் குணமாகும் என்று. பொதுவாக யாரெல்லாம் நோயாளிக்கு நல விசாரிக்க போகிறாங்களோ அப்படின்னா ரசூலா சொல்லக்கூடிய வளமையான ஒரு துவாவாக இது இருக்குது. லா பக்ஷ தஹுருல் இன்ஷா அல்லாஹ், கவலைப்பட வேண்டாம், இறைவன் நாட்டத்தில் குணமாகும் என்ற ஒரு வார்த்தை. இது நம்ம தமிழ்லையும் சொல்லிக்கலாம், அரபிலையும் சொல்லிக்கலாம். இது நோயாளி சந்திக்கும் போது சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் வரக்கூடியது எப்படின்னா, ரசூலாட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு யூத சிறுவன், முஸ்லீம் சிறுவன் கிடையாது, யூத சிறுவன், சரிங்களா, அவன் இஸ்லாத்தில் ஏற்கலை, ரசூலாட்ட பணிபுரிகிறாங்க, வேலைக்காக வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடுமையான நோய் அவனை தாக்குது, மன்னிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது ரசூலா அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க அந்த சிறுவனை. நம்ம இந்த ஹதீஸ்லையும் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நமக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஒரு சில முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. கால் பண்ணி விசாரித்தது உண்டா, இல்லை நேரில் சென்று தான் விசாரித்தது உண்டா? ஒரு நோயாளியும் ஒரு என்ன சொல்லலாம், நோயாளியும் எனக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்கள போய் நம்ம சந்திக்கிறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட கடமையில் ஒன்று. அதை நம்ம பின்னால் வரக்கூடிய ஹதீஸில் பார்ப்போம். நம்ம ரசூலுல்லாவுடைய நற்குணங்களில் எந்த அளவுக்குன்னா, நோயாளி நல விசாரிக்கிறதே ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய குணங்களில் இதுவும் ஒரு குணமாக இருந்திருக்குது. அப்போ அந்த சிறுவனை போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போன இடத்துல ரசூலா பார்த்துட்டு, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கையம்பா, நீ முகம்மதையும் அல்லாவும் ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சிறுவன் நோயுற்ற அந்த அபுல் காசிம் அவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, அந்த தந்தையுடைய அந்த மகனுக்கு அறிவுரை கூடுறாங்க. இந்த அபுல் காசிம் சொல்லக்கூடிய யாருன்னா ரசூலா தான் சொல்கிறாங்க. ரசூலாவுக்கு பல பேர்கள் உண்டு, இதில் அபுல் காசிம் சொல்லக்கூடிய அவங்க, சரிங்களா.
அப்போ அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கன்னு சொல்கிறாங்க. அந்த கருத்தின் ஏற்றின அடிப்படையில் அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து போகிறாங்க, நல விசாரிக்கணும்னு போகிறாங்க. போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் எந்த ஒரு பெருமையும் கிடையாது. இந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு முழுமையான பொறுப்பு இறைவன் இடத்துல தான் இருக்குது, இறைவனுக்கு எல்லா புகழும் என்று அந்த வார்த்தையை அல்லாஹ் கூறுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க போனதுனால தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல வரல. அவங்க போனதுனால விசாரிக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாமே இப்படி தான் இருந்தது. யாரெல்லாம் நோய் விட்டுருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்கள போய் சந்தித்து லா பக்ஷ தகுலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு முடிஞ்சால் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் ஏற்கக்கூடிய ஒரு தாவாவுடைய நோக்கமாக தான் இருந்தது. இதை இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம்? நம்மளுடைய தூதர் நம்ம தான் அவங்கள பின்பற்றணுங்கிறோம். இந்த மாதிரி நற்குணங்களை நம்ம தான் அவங்கள்ட்ட எடுத்துக்கிறோம். அப்போ நாம் வரக்கூடிய காலங்களில் வந்து நோயாளி எப்படிலாம் நல்லா விசாரிக்கணும். சரி, நம்ம மார்க்கத்தில் என்னப்பா வலியுறுத்தப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் இப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம ஆரம்பத்தில் ஒரு 5 கடமைகள் பார்த்தோம், அதே போலவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5ன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் வரும். முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் தான். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் சலாம் சொன்னால் சலாமிற்கு பதில் சொல்லணும். எதிரியாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு வெறுக்கக்கூடிய ஆள் தான், அவங்க வந்து உங்கள்கிட்ட சலாம் சொல்லிட்டாங்கன்னா அந்த சலாமுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இது ஒரு கடமை. விருந்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அது மார்க்கத்துக்கு முரணால இல்லாத விருந்தாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மேலே கண்டிப்பாக கலந்துக்கணும். சூழ்நிலை வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலை வந்தால் வேற, நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அதே போல் ஒரு முஸ்லீம் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது நம்ம எர்ஹமுல்லான்னு சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜனாசா வரும்போது அது ஒரு முஸ்லீம் ஜனாசாவாக இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக பின்தொடரணும். இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப என்ன சொல்ல மட்டமாக நினைக்கக்கூடிய என்னென்னா, ஒரு ஜனாசா வந்துட்டுனா அவங்கள போய் கலந்துக்கணுமா, அவங்கள போய் ஃபாலோ பண்ணணுமா, யாருன்னே தெரியல கடைசியில் யாரோ இருந்திருப்பாங்க, அது ஒரு அற்பமாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று வந்து ஜனாசாவை பின்தொடரில் ஒன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இறுதியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கடமைகளில் நோயாளியை நல விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் முழுமையாகுது. இந்த 5 விஷயம், இந்த 5 விஷயத்தில் வந்து நோயாளியை நல விசாரிக்கிறது ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு படியாக ஒரு என்ன சொல்ல அல்லாவே ஒரு முன்னிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸும் முஸ்லீமில் தான் இடம் வருது. எப்படின்னா, மறுமை நாளில் ஒவ்வொரு ஆளையும் நம்ம கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நம்ம வந்து அமலில் வந்து நிறைய அமல்கள் செய்யாமல் இருந்தால் கூட கேள்வி கிடையாது. இப்போ நம்ம தஸ்பீஹ் செய்கிறோம், செய்யலானா என்னது, செஞ்சால் நன்மை, செய்யலானா கேள்வி உண்டா? இல்லை. சின்ன சின்ன அமல்கள் கேட்டகரியில் வந்து நம்ம என்ன வைக்கக்கூடாது, இந்த நோயாளி நல விசாரிக்க வைக்க முடியாது. எதனால் சொல்கிறேன்னா, இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நாளை மறுமை நாளில் வந்து ஒரு நபர்கிட்ட வந்து அல்லாஹ் விசாரிப்பான், அடியாரே நான் நோய் விட்டுருந்தேன், அல்லாஹ் சொல்கிறான் நான் நோய் விட்டுருந்தேன், அப்போ ஏன் நீ என்னை சந்திக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அல்லாஹ் கேட்குறான். அப்போது அந்த நபர் சொல்கிறாங்க, அந்த அடியாள் சொல்கிறான், ரப்பு உன்னை எப்படி நான் உலகத்தில் காண இயலாத நான் எப்படி உன்னை வந்து நான் சந்திக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய அருகில் வந்து ஒரு நபர் என்ன பண்ணாங்க, நோய் விட்டு இருந்தாங்க, உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாங்க, அதை நீங்கள் பார்த்தியா? பார்க்கல. நீ ஒருவேளை அந்த நோயாளியை நீ பார்த்துருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பேர், நீ என்னை பார்த்துருப்பீங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நோயாளியை நல விசாரிக்கக்கூடிய அந்த பண்பாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பாக இருக்கட்டும், அதே போல் இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த நாளைக்கு நோயாளி நம்ம நல விசாரிக்கவில்லை என்றால் இதற்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் என்ற ஒரு அச்சம் நம்ம இடத்துல வர வேண்டும். இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய இடத்துல நோயாளி நல விசாரிக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குது, ஒரு செயல் இருக்குது, ஒரு வழக்கம் இருக்குது என்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இது முக்கியத்துவமான ஒரு விஷயம், நோயாளி நல விசாரிக்கிறேன் என்பது. அதே போல் வந்து இதில் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஹதீஸ் வரும். ஒரு ரசூலுல்லாஹ் வந்து கூட்டத்தோடு இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு கூட்டம் நோக்கி கேட்பாங்க, இன்றைக்கி யாராவது நோம்பு நோத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதாவது அந்த இது வந்து உபரியான ஒரு நாட்கள் தான், ரம்லான் மாதம் கிடையாது. அப்போது அபூபக்கர் வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் நோன்பு நோத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து யாராவது ஜனாசாவை பின்தொண்டீங்களான்னு கேட்பாங்க. அப்போது உமர் இல்லை அவங்க வந்து சொல்லுவாங்க, அபூபக்கர் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, நான் பின்தொடர்ந்திருக்கேன். அதே மாதிரி 3வது கேள்விப்படும், நோயாளி யார் நல விசாரிச்சிங்களான்னு கேட்கும்போது அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் தான் வந்து நோயாளி நல விசாரித்தேன். யாருக்காவது உணவளிச்சிங்களா, அந்த ஏழைகளுக்கு உணவளிச்சிங்களான்னு கேட்கும்போது ஆமாம் நான் ஏழைகளுக்கு உணவளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சொல்லுவாங்க. அப்போ இந்த செயல்களாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சொர்க்கம் நுழையாமல் இருப்பதில்லை.
அந்த கேட்டகரியில் அந்த லிஸ்ட்டில் எதுவும் வருது, நோயாளி நல விசாரிக்கிறது வருது. அப்போ நம்ம நோயாளியை நல விசாரிக்கிறதுங்கிறது இந்த பழக்கத்தை நம்ம இயல்புடையவராக இருந்தால் எது நம்ம சொர்க்கம் செல்லாமல் இருப்பதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னொன்று பார்க்கலாம். இன்னொரு கூடுதலாக ஒரு ஹதீஸ் வரும், சிறப்புமிக்க ஹதீஸ் தான். நம்ம இங்கேருந்து ஒரு பக்கத்து தெருவுலையோ இல்லை உறவினர்களோ நம்ம கொஞ்சம் ஒரு நேரம் கடந்து நம்ம போகிறோம், சந்திக்க போகிறோன்னா அந்த நேரம் கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நோயாளியை சந்திக்கிறதுக்காக நியத்து வச்சு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம். அப்படி போயிட்டு நோயாளியை நல்லா சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வரோம். அப்படி ஆறுதல் சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம நுழைவோம்ல, இந்த நிலை வரைக்கும், அதாவது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி நோயாளிகிட்ட நல விசாரித்து அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மீண்டும் இங்கே வீடு சென்று திரும்ப வரைக்கும் அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி செய்யக்கூடிய அந்த செயலுடைய நபருக்கு சொர்க்கத்தின் கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வருது ஹதீஸில். அப்போது ஒரு நோயாளியை நல விசாரிக்கிற என்ற இந்த ஒரு செயலை, இந்த ஒரு வழக்கத்தை நம்ம செய்யும்போது எதற்கு நிகராக, எதற்கு சமமாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான் என்றால், சொர்க்கத்தை கனியை நாம் பறித்து கொண்டிருப்பது போன்றே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க விஷயம். இதை ஏன் மார்க்க இந்த அளவுக்கு ஒரு வலியுறுத்தணும்? ஒரு நோயாளியை சந்திக்கிறத ஏன் மார்க்க இந்த அளவுக்கு வலியுறுத்தணும்? ரசூலுல்லாஹ் ஏன் அதை முன்னெடுத்து போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மைக்கும் பாருங்கள், ஒரு நோயாளியோடைய மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த நேரத்தில் ஏதாவது தவறு செய்ய தோணுமா? அந்த நேரத்தில் எந்த தவறு செய்ய தோணாது. எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. ஒரு சிறிய நோய், நம்ம ஆஸ்பத்திரி போய் படுத்துட்டோம், ஒரு வாரம் படுத்த படுக்கையாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளுடைய உள்ளங்கள் எப்படின்னா இறையச்சத்தில் ஒரு மிகத்தவனாக இருப்போம். எப்பொழுது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா இதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்பொழுது நாம் போய் அவங்கள சந்தித்து ஆறுதலான வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசணும். பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து நிதானம் அடைவாங்க. அவங்களுடைய குழப்பங்கள் நிறையவும் இருக்கும். அதில் அந்த குழப்பத்துக்கு நம்ம தெரியும் போல் தெளியும் வகையில் நம்மளுடைய வார்த்தைகளை பணிவாகவும், இது அல்லாஹ் கொடுத்த ஒரு இதுதான், இதில் ஒரு நன்மை இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசும்போது அவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கையும் வரும். இது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. அப்போ வரக்கூடிய காலங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாக ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நோயாளியை நல விசாரிக்கக்கூடிய விதத்திலையுமே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம கல்லூரி தோழர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி தோழியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நோயாளியன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா அவங்கள கால் பண்ணியாவது, அவங்களால போக தான் முடியாதா, கால் பண்ணியாவது என்னப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறது அதுக்கு நிகரான ஒரு நன்மை நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். அப்போது வரக்கூடிய காலங்களில் இந்த பண்பை நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியாராக இருக்கணும். கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஜன்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.